ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் முக்கியமான ஒரு தலைப்பாக கருதப்படக்கூடிய சோதனை வேளைகளில் பொறுமை என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அம்சங்களை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மனித வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த உலகில் சோதனைகளுடைய ஒரு மறு வடிவம் என்று நாங்கள் சொல்லலாம். துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், சோர்வுகள் இவைகளுடைய ஒரு தொகுப்பு என்று சொல்லி மனித வாழ்க்கையை நாங்கள் சொல்லலாம். அல்லது அவைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம், அவைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதற்கான முயற்சி என்று கூட நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மனித வாழ்க்கையை பற்றி நாங்கள் வரைவிலக்கணப்படுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையோடு சோதனை என்கின்ற அம்சத்தை, துன்பம் என்கின்ற அம்சத்தை, வேதனை என்கின்ற அம்சத்தை அல்லாஹு தஆலா சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். துன்பம் இல்லாமல் ஒருவர் வாழ்ந்துவிட்டு மரணித்தார் என்று சொல்ல முடியாது. சோதனைகளே இல்லாமல் வாழ்ந்துவிட்டு மரணித்தார் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த விதமான கவலையும் இல்லாமல் மௌத்தாகிவிட்டார் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் எந்த விதமான துரோகங்களும் இழைக்கப்படவில்லை. அவரது வாழ்க்கையில் எந்த விதமான வேதனைகளும் இருக்கவில்லை, சந்தோஷத்தோடே மரணித்தார் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய வாழ்க்கையும் ஆக்கவில்லை, சிறந்த மனிதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. அதே போன்று காரூனுடைய வாழ்க்கையும் ஆக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பணக்கார நபித்தோழர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. நல்லவர்கள், தீயவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், ஆட்சியாளர்கள், ஆட்சி செய்யப்படுபவர்கள் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் சோதனைகளிலும் துன்பங்களிலும் கவலைகளிலும் எல்லா மனிதருக்கும் அல்லாஹு தஆலா பங்கு வைத்துத்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த சோதனை இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம். சில பொழுதுகளில் மனிதன் சந்தோஷமாக இருக்கின்ற நிலை, மனிதன் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நிலையில் வாழ்க்கையே மகிழ்ச்சி என்று நினைக்கக்கூடிய கட்டங்களும் இருக்கிறது. எனது வாழ்க்கையே சந்தோஷம்தான், எனது வாழ்க்கையே மகிழ்ச்சி தான், எனது வாழ்க்கையே இன்பம்தான் என்று நினைக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் துன்பங்களாகிவிட்டால், வேதனையாகிவிட்டால், எனது வாழ்க்கையே துன்பம்தான், எனது வாழ்க்கையே கவலைதான் என்று அந்த நிமிடத்தில் முழு வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கக்கூடிய கட்டங்களும் மனிதனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த துன்பங்கள், சோதனைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய மனங்களிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த துன்பம், சோதனை, வேதனை என்பது. ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் துன்பம் ஏற்படுகிறது என்பதற்கு பல வழிகள் இருக்கலாம், பல போக்குகளும், பல அம்சங்களும், பல வழிமுறைகளும் இருக்கலாம். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அந்த தாக்கம் வந்துவிட்டால், மனிதனுக்கு இந்த சோதனைகள், வேதனைகள் என்கின்ற தாக்கம் வந்துவிட்டால், அவருடைய வளமையான அந்த ரூட்டை விட அந்த போக்கு மாறிவிடும். வளமையான அமைப்பை விட அந்த போக்கு என்ன செய்துவிடும், முழுமையாக மாறிவிடும். ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல முறையில் தர்மம் செய்ய வேண்டும், நல்ல முறையில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் ஒருவர் இருப்பார். பெரியோரு நஷ்டமும் பெரியோரு சோதனையும் அவருக்கு வந்துவிட்டால் அந்த முழு போக்கும் மாற்றிக்கொள்வார். உள்ளத்திலே இவ்வளவு கொடுத்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு செய்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம், யாருக்கும் கொடுக்க தேவையில்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் சில சோதனைகள் தாக்கத்தை செலுத்தும். சிலர் நல்ல முறையில் பிசினஸ் பண்ணி கொண்டிருப்பார், சிலரை நம்பி பொருளாதாரத்தை கொடுத்திருப்பார், சிலரை நம்பி முதலீடு செய்திருப்பார். அவர்கள் நம்பிக்கையானவர்களாக 10-15 வருடங்கள் பழகி இருப்பார்கள். திடீரென அவர்களை நம்பி இருக்கின்ற அதே நிலையில் துரோகம் இழைத்து விடுவார்கள். துரோகம் இழைத்த அந்த நிமிஷத்திலேயே அவருடைய முழு அந்த பண வசதிகளும்
அப்படியே அடிமட்டத்துக்கு போவதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கி இருப்பான். அவர்களது துரோகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணமாக்கி இருப்பான். உடனே இவர் என்ன முடிவெடுப்பார் தெரியுமா? மனிதர்களில் யாரையும் நம்பக்கூடாது, எந்த பொந்திலே எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது என்ற ஒரு முடிவொன்று எடுப்பார். அதன் பின்னால் யாரையும் நம்ப மாட்டார். இவர் 100% நம்பி இருக்கக்கூடிய ஒருவர் இருப்பார். முதலீடு செய்வதற்கு 1 லட்சம் தாருங்கள் என்று கேட்டாலும் அதெல்லாம் நான் மற்றவனுக்கு இப்போ முதலீடு செய்யறேன்னு முடிவெடுத்திருக்கிறேன். அவர் திருப்பி கேட்பாரு, என்னை நம்பிக்கை இல்லையாண்டு. உங்களை விட 1000 முறை நம்பினவங்களாம் இருக்கிறாங்க. இதை வச்சு என்ன செய்வார்கள்? இதை இப்படியே தனது வாழ்க்கையில 30 வருடமாக வாழ்ந்த ஒரு மெத்தடை ஒரு சோதனையில மாற்றிக்கொள்வார்கள். 30 வருடமா ஒரு பொலிசியிலே வாழ்ந்து வந்திருப்பார். ஒரு பட்ட ஒரு வேதனை, ஒரு தாக்கத்தில் அந்த முழு போக்கையுமே தலைகீழாக மாற்றிடுவார். அதுக்கு பின்னால யாரை நம்புவதில்லை என்று முடிவெடுத்திருப்பார். அதே போன்று பல கோடி தர்மங்களை செய்து கொண்டே இருப்பார் இஸ்லாத்திற்காக வேண்டி. இவர்கள் எதற்காக அவர் தர்மம் செய்தாரோ, எந்த மார்க்கத்திற்காக அவர் தர்மம் செய்தாரோ, அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் எவர்களை நம்பினாரோ அவர்கள் துரோகம் செய்தவுடன் நானும் இவ்வளவு செலவழிச்சவன் தான் என்று மற்றவனுக்கு என்ன செய்வாரு? அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா ஒத்தரை நம்ப இயலாது. இப்படி வளமையான அந்த ரூட்டை என்ன செய்து கொள்வார்கள்? சோதனையிலே மாற்றிக்கொள்வார்கள். சோதனையிலே மாற்றிக்கொள்வார்கள், தலைகீழாக ஆக்கி விடுவார்கள். குழந்தைகளை நல்ல முறையில் படித்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பென்சில் கேட்டா 2, ஒரு பேனை கேட்டா 2, ஒரு கோப்பி கேட்டா 2, இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து கடுமையாக கவனித்து செலவழித்து அப்படி வளர்த்திருப்பார். திடீரென பிள்ளைகள் துரோகம் செய்து விடுவார்கள். பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க? துரோகம் செஞ்சிருவாங்க. இப்ப இந்த நேரத்தில் வேற யாராவது இவர்கிட்ட நம்பிக்கை கோரினால், என்னை நம்ப மாட்டேங்கிறான்னு கேட்டா, பெத்த பிள்ளையே துரோகம் செஞ்சுட்டு உங்களை எப்படி நம்புறது? இப்படி என்ன செய்வார்? சோதனையை வைத்தே தனது கடந்த கால வாழ்க்கையை மாற்றி புதிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, எனவே சோதனை என்பது ஒரு விதமான உள்ளத்திலே, தெளிந்த உள்ளத்திலே ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான் சோதனை என்கின்ற அம்சம். உற்சாகமாக இருக்கின்ற மனிதர்களை அப்படியே உடைய வைத்து, இதயம் சுருங்க வைத்து மூளையிலே போட்டுவிடும். மூளை அது எப்போ போனால் வீட்டை விட்டு வெளியே வர விரும்ப மாட்டார். தான் அழுது கொண்டே இருக்க வேண்டும் போல இருப்பார். சோதனை என்பது அப்படியே உள்ளத்தை அடைத்து விட்டால், வேதனைகள் கவலைகள் உள்ளத்தை அடைத்து விட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒன்றோ அலனும் மாதிரி இருக்கும், தண்ணியை இருந்து அலனும் மாதிரி இருக்கும், அல்லது அதை யார்கிட்டயோ சொல்லணும் மாதிரி இருக்கும். விளங்கிட்டா? நீங்க அழுகிறதுக்கு முந்தி யாராவது உங்கள்கிட்ட வந்துட்டாருன்னா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. விளங்கிட்டானே? சொல்லி முடிஞ்சு திரும்பி நீங்க ஒரு மணித்தியாலத்துக்கு நல்ல ஒரு மனிதர்கிட்ட உங்களுக்கு சொல்ல கிடைச்சிட்டு வைங்களேன், ஒரு மணித்தியால் அந்த கவலையை பத்தி அப்படியே சொல்றீங்க. சொல்லிட்டு திரும்பினீங்கன்னா கவலை போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கவலை இருக்கும், ஆனா அந்த கவலை போன மாதிரி இருக்கும். சொல்லாம யார்கிட்டையும் சொல்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம 2 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்க, அழுவீங்க. இது உள்ளத்துல அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சோதனை துன்பத்துக்கு வைத்திருக்கக்கூடிய அமைப்பு. அதனால சோதனை நாங்க சர்வசாதாரணமாக பார்த்துடலாது. மனிதனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் தொடர வேண்டும் என்றால் சரியான நல்ல நிலைப்பாடுகள் உள்ளத்திலே தொடர வேண்டும். சரியான நல்ல நிலைப்பாடுகள் தொடர வேண்டும். இந்த நல்ல நிலைப்பாடுகள், சரியான போக்குகள் எல்லாம் தலைகீழாக மாறுவதற்கு ஒரு காரணியாக இருப்பது இந்த சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள், துரோகங்கள் தான். சகோதரர்களே, ஆக இந்த துன்பம் சோதனை பற்றி ஒரு நல்ல ஒரு பார்வை எங்களிடத்தில் இருந்தால்தான் எங்களது வாழ்க்கை ஒரு சரியான கோணத்திலே போகும். ஏனென்றால் துன்பமும் சோதனையும் தொடர்ந்து எங்களுக்கு பின்னால் எப்படி பசியும் தாகமும் தொடர்கிறதோ அது போன்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து விதிவிலக்காக யாரால முடியாது. சகோதரர்களே, ஆக இந்த சோதனை என்பது, உதாரணமாக நீங்கள் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறீர்கள் என்று வையுங்கள், அந்த நிமிடத்தில் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த சோதனை என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே உள்ளத்தை நிரப்பிவிடும். மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராவான அம்சமாக இருக்கும். இந்த சோதனை பற்றி பின்னால் வருவதற்கு முன்னால் சோதனை என்பதை நாங்கள் சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்கள் குழந்தையை ஒரு அதாவது பெட்டியிலே வைத்து நதியிலே விட்டு விடுங்கள். இன்னா லராதுஹு இலைக், நாங்கள் அந்த குழந்தையை உங்களிடத்தில் மீட்டி தருவோம். நாங்கள் இது ஒரு பணத்தை போடுறதோ உடுப்பை போடுறதோ அல்ல, உயிரை போடுறது குழந்தை. அப்ப தவக்குல் தானே போட்டார். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், திருப்பி கொண்டு வருவோம். இப்ப இந்த குழந்தையை பற்றிய கவலையும் எண்ணமும் வேதனையும் அந்த தாயிட உள்ளத்தில் எப்படி இருக்கும்? வரும் வரைக்கும்
சும்மா சின்ன ஓடைகளை போடல, ஒரு பெரிய நதியில போடுறான். இப்ப தாயில உள்ளத்துல அது